ನಾವೆಲ್ಲ ஆராதனை நம்ம ஆரம்பிக்க போல எல்லா தேவ மக்களும் எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே உமக்கு மகிமை 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 மகிமை. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை பாடி உம்மை துதிக்க, நாமத்தை உயர்த்த, நீ செய்த நன்மைகளை நினைக்க ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். எங்கள் கூடுகை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கடந்து வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் துரிதமாய் கர்த்தர் கொண்டு சேர்க்கும்படியாக சொல்கிறோம். எல்லா பாடல்களை பாடி ஆராதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல சங்கீத பகுதிகள், சாட்சி பகுதிகள், ஆண்டவரை காணிக்க பகுதிகள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா உங்களுடைய மாற்றமில்லாத புது வசனங்கள் மத்தியில் துணி கட்டும் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே உள்ளத்தை அறிந்து, ஆண்டவரே உள்ளத்தினுடைய வேதனைகளை, இந்த உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை அறிந்து ஆண்டவர்களோடு கூட பேசும். ஆண்டவரே பரலோக மன்னாவை எங்களுக்கு விளம்பி தர போறதற்காக சோதரர். ஆண்டவரே தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக சொல்லுகிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால எங்களை ஆசீர்வதித்து சொல்லுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல நேரத்துல நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரமாக இருக்கிறது. எல்லா தேவ பிள்ளைகளும் அல்லேலூயா கர்த்தரையே சோதரிங்கிற பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை பொழுது சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். இந்த பாடலை பாடி இந்த காலை பொழுதுல இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல இந்த பாடலை பாடி இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி போடுவோமா? நல்ல கரங்களை தட்டி Hallelujah.
படைத்த வெற்றியின் நாள் இது. நாம் அதில் அகமகிழ்வோம். அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தங்கப்பட்ட நம்மளை ஒரு கட்டடத்தை தாங்குகிற ஒரு மூலக்கவாய் தேவன் மாற்றி இருக்கிறார். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். Party.
நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டோட சமூகத்தில் எழுதிருந்தோம். ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இது நல்ல கால நேரத்துல நம்ம ஒரு வேடிக்கை பார்க்கிறவர்களாக அல்ல, அவருடைய சமூகத்துல தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். நமக்கு ஜீவனை தந்தவரை நாம் பாடி தேவனோடு கூட நாம் தேவனை ஆராதிக்க போறோம். எல்லாரும் எவ்வளோ சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்தான ஒரு பாடல், உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழ்வேன் உமக்காகவேங்கிற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord Jesus, hallelujah. Amen. Thank you, Jesus. Oh
ஆண்டவருடைய சமூகத்துல தலைகளை மடக்கி எல்லாரும் தேவசத்துல அர்ப்பணிப்போடு கூட ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, ஒரு வார காலமாய் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்து பலனை தந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிர் தெழுந்த நாளில ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து தேவ சமூகத்தில் நன்றி சொல்வதற்காகத்தான் நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஏதோ இது ஒரு சடங்காக அல்ல, இது ஒரு சம்பிரதாயமாக அல்ல, ஏதோ சாஸ்திரமாக அல்ல. உயிர் தெழுந்த நாளை மகிமைப்படுத்தும்படியான், உயிர் தெழுந்த நாளில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியான் இந்த உயிர் தெழுந்த நாளில ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை தெய்வ சபையில வந்து நின்று அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்தை தந்திருக்கிறார். ஏதோ பாஸ்டர் வர சொன்னாங்கிறதுக்காக அல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபத்துக்கு போகணுங்கிறதுக்காக அல்ல. வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்வதற்காக இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில நம்மளை விட்டு கடந்து போகும்போது ஒன்று மட்டும் நீங்கள் நினைக்கிறோம், கர்த்தர் எனக்கு ஒரு புது ஜீவனை தந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு ஆயுசு தந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் எனக்கு புதிய ஒரு வாழ்க்கை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார்களே மறந்து விடாதபடிக்கு இருக்கிற இடங்கள் எல்லாம் நன்றி சொல்லுகிற ஒரு நேரமா இருக்கிறது. நம்மோடு கூட இருந்தவர்கள், நம்மோடு கூட படித்தவர்கள், பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, சொந்த மந்த உறவுகள் அத்தனை பேரும் மறித்து மண்ணோடு மண்ணாக மாற்றப்பட்டது. உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஜீவனை தந்து, நல்ல பலனை தந்து, நல்ல குடும்பத்தை தந்து, நல்ல மனைவியை தந்து, நல்ல கணவனை தந்து, நல்ல பிள்ளைகளை தந்து ஆண்டவர் நம்மளை ஒரு நாளை கூட காணும்படியாக ஆயுஷ் நாளை கத்தர் கொட்டி தந்திருக்கிறார். நம்முடைய திட்டம் எல்லாம், நம்முடைய நோக்கம் எல்லாம் அவரை பாடுவதும் அவரை உயர்த்துவதும் தான் இருக்கிறோம். இந்த கால நேரத்தில் நல்ல ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை ஏற்படுத்தப்பட்டு போவோம். எல்லா பிள்ளைகளும் முழங்கால நிற்க முடியுங்கிறவங்க எல்லாரும் நேர் முழங்கால நிற்போமா, எல்லாரோட சமூகத்தை நம்மளை ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பரிசுத்த ஆவியானவர்கள் நன்றி சொல்ல போறோம். நேர் முழங்கால நிற்க முடியும் எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு நிமிஷம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரும் தூய பிரசனத்தை வாஞ்சிக்கிறேன், உன் வல்லமையா என்னை நீரைத்து நீராடுகை செய்யோ. வாழ்க்கிறது சொல்லுவா, வாழும் தூய கூப்பிடுவாங்க, வாங்க ஆண்டவரே சொல்லுவாங்களா.
வல்லமையா என்னை நீரைத்து நீராடுகை செய்ய சொல்ல முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராடுகை செய்யும். உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராடுகை செய்யும். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனத்துக்குள் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். உலகால் அளவல்ல, உன் கனவல்ல, நீந்த முடியாத, கடக்கவே முடியாத ஒரு பெரிய ஜீவ ஜல நதிக்குள் ஆவியானவர் காலையில நினைச்சு கொண்டிருக்கிற இடங்கள்ல மறந்து பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்துக்குள்ளாடி வர முடியும். அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க பாருங்க. எத்தனை பேர் காலையில கூப்பிடுறீங்களோ அத்தனை பேரை அவர் அபிஷேகத்தினால் அவர் நிறைக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு பெரிய அபிஷேகத்தினுடைய தைலமாய் ஆண்டவர் காலை நேரத்தில் மற்ற உலாவி கொண்டிருக்கிறார். தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை ரெண்டு கரங்களை பரலோகத்தில் நிறைவேற்றி சொல்லுங்க பார்க்கலாம். வாழும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராடுகை செய்யும். உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராடுகை செய்யும். ஆமாண்டவரே, ஒரு வல்லமையினால் எங்களை நிறைத்து ஆண்டவரே, நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீங்களே எங்களை ஆளுகை செய்வீராக, நீங்களே எங்களை நடத்துவீராக என்று எங்களை அர்ப்பணிக்கிற தகப்பனே, சகலவற்றை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எழுந்திருப்போம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்திருந்து